திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே. இனிமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது நம்ம இந்த சிவ சிந்தனைகள் ஈடுபட வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்பொழுது நமது காணொளியை காண்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவ சிந்தனை என்பது மிகப்பெரியது. சிவத்தை பற்றி சிந்தித்தல் அப்படிங்கிறதே ஒரு வரம், எல்லோராலும் சிந்திக்க முடியாது. அதை தாண்டி நாம் நம்மை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவத்தை பற்றி சிந்திக்கின்றோம். ஏன்னா நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் சிவத்தை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம். சரி, அது ஒரு வகையில இருக்கட்டும். இன்னைக்கு என்ன சிந்திக்க போகின்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டோம்னா, நமக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஆரம்பம் எப்படின்னு நமக்கு தெரியும், முடிவுங்கிறது இருக்குன்னு ஒரு மனிதருக்கு நல்லா தெரியும். நான் பிறந்துட்டேன், பிறந்தா என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியும், மரணிக்க போகின்றேன் அப்படிங்கிறதும் தெரியும். இது எல்லாத்துக்கும் உண்டானதுதான். யாராவது ஒரு மனிதன் இறப்பே இல்லாமல் இந்த உடலை அவ்வாறே என்றும் இளமையாக பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஒரு 200-300 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னாலும் அது சாத்தியம் இல்லாத விஷயம்னு நமக்கு கண் கூட தெரியும். அதே போல என்ன விஷயம் நமக்கு தெரியும்னா, ஒரு மனிதன் இப்பொழுது உச்ச நிலையில இருக்கின்றான். உச்ச நிலை அப்படின்னா புகழின் உச்சத்திலே இருக்கின்றான். அவன் இறக்கும் வரையிலும் அதே புகழின் உச்சத்திலே இருந்து விடுவான் அப்படிங்கிறது கற்பனைங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மனிதன் ஆரம்பத்திலே மிகவும் கஷ்டப்படுகின்றான், அவன் இறக்கும் வரையிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றான் அப்படிங்கிறது நினைக்கிறதும் சாத்தியம் இல்லைங்கிறதும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்ப ஒரு மனிதனாக பிறந்தால், பிறந்த மனிதன் என்னாக வேண்டும் என்றால் இறந்தாக வேண்டும். இது தாற்பயம், இது உலக சத்தியம். இதுல மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம். இதுல இடைப்பட்ட காலத்துல நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி இறைவன் சில விளையாட்டுகளை விளையாட ஆரம்பிப்பார். இதெல்லாம் நம்மளுக்கான சோதனை தான், வேற எதுவும் கிடையாது. விளையாட ஆரம்பிப்பார். இப்ப ஒரு ஒரு சின்ன பொம்மையை எடுத்து ஒரு குழந்தை கையில கொடுக்குறோம். அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வச்சு விளையாடும். விளையாட ஆரம்பிக்குது, அது கொஞ்சம் பாதுகாப்பா விளையாடுது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் விலை உயர்ந்த பொம்மையை நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த விலை உயர்ந்த பொம்மையும் பத்திரமா வச்சுக்குதுன்னா, இன்னும் அது கேட்டதுன்னா வேற பொம்மைகள், கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்போம். இது அடிப்படையா ஒரு என்ன சொல்றது, நடுத்தர குடும்ப வர்க்கத்திலே நிகழ்வது. இப்ப ஆரம்பத்திலேயே அந்த குழந்தை வந்துட்டு எல்லாத்தையும் உடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம விலை உயர்ந்த பொருட்கள் எதையுமே கொடுக்க மாட்டோம். அது அழுதுதுன்னா வேற ஏதாச்சும் பொம்மை இன்னும் விலை கம்மியானதா தான் நம்ம வாங்கி கொடுப்போம். இது நமக்கே இந்த மனம் இருக்கு அப்படிங்கும் போது, கடவுள் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, அந்த கடவுள் ஆற்றல் நமக்கு ஏதேனும் நல்ல விஷயத்த கொடுப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க, கொடுத்திருப்பார். அதை நம்ம எப்படி கையாள்கின்றோம்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கையாள்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான், இல்லைன்னா சொல்லலை. எச்சாவெல்லாம் இறைவன் எப்பவும் கொடுக்க மாட்டார். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த ஊதியம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க பெறும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு ஊதியமா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 10,000 உங்களுக்காகவே செலவு பண்ணிக்கிறீங்களா, 10,000 உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு சேர்த்து செலவு பண்றீங்களா, 10,000 ஒரு பங்கு எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி பல்வேறு அந்த இடத்துல விடயங்கள் அடங்கி இருக்கின்றன. இதுல இறைவன் ஒரு விஷயத்தை கொடுக்கின்றார் அப்படிங்கும் போதே அது நமக்கானதுன்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனா இறைவன் பரந்த மனப்பான்மை உடையவர், எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்கக்கூடியவர். ஏன்னா எல்லாமே யாரு தான், அவருடைய குழந்தைகள் தான். இப்போ ஒரு குழந்தைக்கு நான் கொடுக்குறேன், நம்ம வீட்டுல ஒரு 3 குழந்தைங்க இருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் சரிபாதியா பிரிச்சு கொடுப்போம். இல்லைன்னா பெரிய பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துரு அப்படிம்போம். அப்ப அதேதான் அவ்விடத்திலும் நடக்கின்றது. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக இருந்தாலுமே கூட முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதானே அதனுடைய தாற்பயம். நம்ம கேட்கலாம், அப்ப கொடுக்கிறவர் அவர்கிட்டயே நேரா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அவரவர் வினை பயன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. முன் ஜென்மத்திலேயோ அல்லது முற்பிறவியிலோ அவர்களுடைய வினை பயன் காரணமா அவர்கள் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறனால அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், நேரடியா கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனா உங்கள் மூலமாக அங்கு போகணும் அப்படிங்கிறது விதியாக இருக்க பட்சத்துல நம்ம கொடுக்கணும். அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் தான். நம்ம கண்ணெதிரிலே இருப்பாங்க சில பேரெல்லாம், அவங்களுக்கு கொடுத்து பழகணும். இல்ல எனக்கு அப்படின்னு பூட்டி வைக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அது என்னவா மாறும், ஆசையா மாறும். அதே பார்த்தா அப்படியே சேமிப்பு
பெருகும். சில இடத்துல கையூட்டு வாங்குவாங்க. அப்படி இப்படின்னு நிறைய வந்துருவாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த சேர்த்து வச்ச பணத்தை கூட எடுத்து செலவு பண்ண முடியாம திண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அது தனக்கும் பயன் இல்லாம, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயன் இல்லாம, நோய் நொடியில விழுந்து, அதுக்கு மருத்துவ செலவுன்னு செஞ்சு, ஒரு மன உளைச்சலிலே வந்துட்டு இருந்துருவாங்க. இது எல்லாம் அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இருக்கிறது. நம்ம அதெல்லாம் சொல்ல வரல. நம்ம கண் எதிரில நிறைய உதாரணங்கள பார்க்கிறோம். எவ்வளவு ஆடினாலும் சரி, எவ்வளவு புகழின் உச்சிக்கே போனாலும் சரி, ஒரு வினாடி சரட்டுன்னு கீழ வந்துடுறாங்க. யாரா இருந்தாலும் சரிதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இறைவன் வளர விட்டுறார். அகங்காரம் இல்லாமல் வளர்கிறார்கள்னா அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சிவார்ப்பணம்னு போயிட்டே இருப்பாங்க. எதுவா சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். என்னால எதுவுமே இல்லை. என்னை வந்துட்டு ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறார். என்னை இதை செய்ய சொல்ற, நான் செய்யறேன். எதா இருந்தாலும் அவரை போய் பாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்களுடைய வளர்ச்சின்னு இல்லை, அவங்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாவே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அகந்தை இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கடுமையான விஷயங்கள் போராடக்கூடிய அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப அமைதியா எப்பவுமே சிவத்தையே நினைச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் காரணம் என்னன்னா சிவார்ப்பணம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாமே எப்படி சிவார்ப்பணம், எல்லாமே எங்க அப்பனுக்கு அர்ப்பணம். எது வந்தாலும் சரி, அட எனக்கு நோய் வருதா சிவார்ப்பணம், எனக்கு காசு வருதா சிவார்ப்பணம், எனக்கு புகழ் வருதா, இப்படியே போயிடுவாங்க சிவசிவா அப்படின்ட்டு. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அப்படியே கண் இமைக்குள்ள வச்சு தாங்குற மாதிரி தாங்குவார். அவங்க எப்பவும் மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. ஆனா எங்க இந்த இடத்துல பிரச்சனை வந்துருதுன்னா, எல்லாம் என்னால் ஆனது அப்படிங்கிற அகங்காரம் ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல அதை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறோம். இது எல்லாமே எனக்கு அப்படின்ட்டு. அதாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயத்துல செய்யல. உங்ககிட்ட இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னாலே ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது உங்க கண்ணில் காமிக்கிறார். ஒரு 10 ரூபாய் எடுத்து நீட்டலாம், தப்பு இல்லை. பட் எடுத்து நீட்டுவதற்கு மனம் இல்லை. அதையும் திருப்பி நம்ம 10 ரூபாய் பாக்கெட்டுக்குள்ள வச்சிடறோம் அப்படிங்கும் போது அப்ப போதும். ஏன்னா நிறைய சேர்த்து வச்சுட்டான், நிறைய சேர்ந்துருக்கு, அவனுக்கு இன்னும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிற்கும். இல்லைன்னா அந்த பணத்தை வெளியே எடுத்து கொண்டு வந்தாகணும் அப்படிங்கும் போது உங்களுக்கான கஷ்டங்களும் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அவ்விடத்துல. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சில பேர்த்துக்கு உடல் பிரச்சனைனால, சில பேர்த்துக்கு இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல, இன்னும் சில பேர்த்துக்கு வந்துட்டு நிறைய விரயங்கள் நடக்கின்றன. அதுல ஒவ்வொன்றும் வச்சுக்குங்க. அப்ப விரயமாகாம எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா, விரயமாகாமன்னு இல்லை, அவங்களே எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மனசு இருக்கும், எடுத்து கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்படி அவர் விரயத்தை கொடுப்பாரு? ஏற்கனவே அவங்க எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்காமலே தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு விரயத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொடுத்தா கூட அவர்களை ஒரு பாதுகாப்பா, ஏன்னா அவர்களுடைய வினை பயன் காரணமா அவர்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தா கூட அவங்களை அப்படியே பாதுகாப்பா வச்சிருப்பார். அப்ப நம்மளை விட்டுவார் அப்படின்னா அப்படி விட மாட்டார். இதெல்லாம் நம்மளுக்கான சோதனைகள். அதை நாம் கடந்து வர வேண்டும். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி, எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் கீழே வருவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் மேலே அவன் சென்று விடுவான் அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா அவனுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் அங்கு இருக்க போகிறது. ஆனால் மனிதன் அந்த நிலைத்தன்மையை பெற மாட்டேங்கிறானே அப்படிங்கிறதான முக்கியமான விஷயம். பிறப்புன்றதா இறப்புன்னு இருக்கும். அந்த இறப்புங்கிற அந்த குழிக்குள்ள போறதுக்குள்ள எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிடலாம் அப்படிங்கிற ஆடுறவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது ரொம்ப தப்பான விஷயம். அடியேன் உட்பட ஒரு காலகட்டத்திலே தலைகணம் அதிகமாகிறது அப்படிங்கும் போது அவ்விடத்திலே உண்மையான பக்தி இருப்பதில்லை. எவ்விடத்திலே தலைகணம் இல்லையோ, தான் என்ற அகந்தை இல்லையோ, எவ்விடத்திலே ஒரு குழந்தை தன்மை காணப்படுகிறதோ அவ்விடத்தில் தான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருக்கும். எவ்விடத்தில் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது அதிகமாகிறதோ அவ்விடத்தில் தான் இறைவன் இருப்பார் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல பொதுவாவே அந்த இறை ஆற்றல் அப்படிங்கிறத நமக்குள்ள உணர்ந்துக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. இது சாதாரணமா நீங்க கடந்து போயிடலாம். ஆனா இதுக்குள்ள இருக்க உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், நான் இல்லை என்றால் அப்படிங்கிற ஒரு வசனத்தை மனசுக்குள்ள என்னமோ ஆணி அடிச்சு பதிச்சு வச்சுக்கிறோம். நான் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காதா அப்படின்னு கேள்வியை கேட்டு பாருங்க. எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு அப்படியே கொஞ்சம் வீட்டுல உங்கள் வீட்டுல மட்டும் ஒரு தாமதம் ஏற்படும். இயல்பான நிலைக்கு வருவதற்கு ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அப்படியே இருக்க போகிறது. கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் இங்க எல்லா வினைகளும் தேக்கமாயிருக்கணும்னு இந்த உலகம் இயங்கவே இயங்காது.
இந்த உலகம் சுற்ற கூட சுற்றாது. ஏன்னா நிறைய ஆத்மாக்கள், புனித ஆத்மாக்கள் எல்லாம் உடலை விட்டு நீங்கி இருக்கின்றன. அப்ப அதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இந்த உலகம் எப்படி இயங்கும்? உலகத்தில் இருப்பவர்கள் தான் எப்படி இயங்குவார்கள்? நான் இல்லை அப்படிங்கிற அந்த நினைப்பு, அந்த வரியே தவறான வரி. நீங்க இல்லைனாலும் அது நடக்கிறது நடந்தே தீரும். யார் யாருக்கு என்னென்ன விதியோ அது படி நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. இங்க வர்றதுக்கான நோக்கம் என்ன? வந்ததுக்கான நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை அறிந்து அதை எட்டிவிட்டோமா அப்படிங்கிறது ஞானம் அடைவதற்கு. ஞானம் அடைகிறதுன்னு என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், என்னாலாவது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து, இறைவனை உணர்ந்து, எல்லாம் இறை செயல், சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு போறாங்க இல்லையா? அது ஒரு ஞானத்தின் ஒரு படி. இன்னும் பல விஷயங்கள் அதன் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அது உச்சபட்சமான தெளிவு. இதை நோக்கிய பயணத்திற்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டா இந்த போட்டி பொறாமை எல்லாம் அங்க இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு வியாபாரம் பண்றாங்க, அதுல போட்டி பொறாமை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அளவு கடந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எல்லை இல்லாத பேராசை அப்படிங்கிறது ஒரு இடத்துல வரும்போதுதான் அந்த இடத்துல மனிதம் அழிந்து போகிறது. எவ்விடத்தில் அந்த மனிதம் அழிந்து போகிறதோ அவ்விடத்திலே இறைவன் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நம்ம வீடு பெருசா கட்டி அதுக்குள்ள பூஜை அறை பெருசா வைத்து அப்புறம் எப்படி அவங்களுக்கெல்லாம் பணம் தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட. வேண்டும் வேண்டும்னா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். பணத்தை கொடுக்குற ஒரே சமயத்துல உங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. நீ கேட்கிற கொடுக்குறேன், ஆனா நீ உணர்ந்துக்கவே மாட்டேங்கிறிய கடைசி வரணுங்கிறதுக்காக, உணர்றதுக்காக சில விஷயத்த உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த ஆற்றல் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா எடுக்கிறது நின்று போயிடும், உள்ள வர்றது நின்றும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த போதும் அப்படிங்கிற மனசு வர ஆரம்பிக்கும். அதானா சத்தியமா ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு எளிதில் வந்துட்டு அந்த நிலையை மனிதன் அடைந்து விடுவானா அப்படின்னா அது சந்தேகத்திற்குரிய விடயம்தான். இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கணும். முயற்சி செய்யாம எதுவுமே நடக்காது இல்லையா? வேண்டும்னு கேட்டா கிடைக்குது. ஞானம் வேண்டும்னு கேட்டா கிடைக்கத்தானே செய்யும். பணத்தை வேணும் வேணும்னு கேட்கறோம், அது திருப்பி இறைவன்ட்டே பாதியை கொடுக்குறோன்னு பேரம் பேசுறோம். ஞானத்தை கொடு இறைவா அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சங்கட்டம். ஏன்னா ஞானம் வந்து விட்டால் நமக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. ஆனால் அதுதான் உச்சக்கட்ட இன்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது வேண்டும் அப்படிங்கிற நபர்கள் ஞானம் அடைகிறார்கள், நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா நான் இல்லைனா அப்படிங்கிற வார்த்தையும் போயிடும். நம்ம போடுற பெரிய ஆட்டமும் நின்றும். வேண்டாம், இந்த அளவுக்கான ஆட்டம் வேண்டாம். மற்றவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களை நாம் ஏன் கொடுமைப்படுத்த வேண்டும்? நம்முடைய சுயநலனுக்காக இன்னொரு ஜீவராசியை கஷ்டப்படுத்தலாமா? நாம் உடல் வளர்ப்பதற்காக இன்னொரு ஜீவராசியை கொடுமைப்படுத்தலாமா? அப்படிங்கிற பல விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த மனிதன் அந்த இறைத்தன்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றான் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. இந்த சிந்தனை உங்களுக்குள் வேறு விதமாக கூட இருக்கலாம். அடியேன் பேசுவது தவறாக கூட இருக்கலாம். ஒருவேளை தவறாக இருந்தால் அடியேனை மன்னித்து விடுங்கள். அதற்கெல்லாம் அடியேன் எப்பொழுதுமே சங்கடப்படுவதில்லை. காரணம், தவறென்றால் ஒத்துக்கொள்வது இயல்புதானே. அடியேனுடைய சிந்தனை கேட்டியது தானே தவிர இது ஒன்றும் உலக உண்மை அல்ல. இது ஒன்றும் உலக உண்மை அல்ல. நீங்களும் இதை உணர்ந்தீர்கள் என்றால், ஒருவேளை நீங்களும் இதை உணர்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த அடியனுக்குமான அந்த என்ன சொல்றது ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது அவ்விடத்தில் இருக்கு. இரண்டு பேரும் ஒரே மாதிரியான சிந்தனை உடையவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்கிறீர்கள், அடியேன் வேறு விதமாக உணர்ந்திருக்கிறேன் என்றால் இரண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிணைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தளர்வா இருக்கு. உங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் அடியேனுடைய எல்லா பதிவுகளிலும் இருப்பது. அடியேன் சிந்தனை செய்து அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சில சிறு விஷயங்களை அடியேன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது உங்களுடன் ஒத்திசைவாக செல்கிறது என்றால் அதை நீங்களும் யோசித்து பாருங்கள். அதில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பா இறைவன் அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது பேராற்றல். அந்த பேராற்றலை நமக்குள் காணும் பொழுது அது பேரின்பத்தை உண்டு செய்யும் அப்படின்னா அதுல சந்தேகம் நீங்கள் கொள்ள தேவையில்லை. சிவாய்.